ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த 3 மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போலாம். இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஏக்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண, ஏ கிட்ட இருக்கிற வேல்யூ விட்டு பி கிட்ட இருக்கிற வேல்யூ சி கிட்ட இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். அப்ப பி கிட்ட 5 இருக்கு, சி கிட்ட 6 இருக்கு. நெக்ஸ்ட் பிக்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண, பி கிட்ட இருக்கிற வேல்யூ விட்டுட்டு ஏ கிட்ட இருக்கிற வேல்யூ சி கிட்ட இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். அப்ப ஏ கிட்ட 3 இருக்கு, சி கிட்ட 6 இருக்கு. நெக்ஸ்ட் சிக்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண, சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூ பி கிட்ட இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே ஏ கிட்ட 3 இருக்கு, பி கிட்ட 5 இருக்கு. ஸோ இதை சிம்பிளை பண்ண முடியும்னு பார்க்கலாம். இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணலாம், இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணலாம், இங்கே கேன்சல் பண்ணால் 2. இப்போ I2 10, இங்கே 6, இங்கே 5. அப்போ A/B/C பார்த்தோம்னா 10:6:5. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இதே டைப் இங்கே பாருங்க, 1/A is equal to 1/B is equal to 1/C is equal to 2:3:5 எனில் A/B/C இன் மதிப்பு காணும்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா SSC எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதே மாரி தான் இந்த சம்மும். ஏக்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண, ஆக்சுவலாக இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏக்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண ஏ வேல்யூ விட்டுட்டு பியும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு. நெக்ஸ்ட் பிக்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண, பி கிட்ட இருக்கிற இந்த வேல்யூ விட்டுட்டு ஏ வேல்யூயும் சி வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே 2 × 5. அடுத்தது சிக்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண, சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டுட்டு ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2:3. ஸோ இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது, ஏன்னா இது எங்கே காமனாக கேன்சல் ஆகக்கூடிய எந்த எண்ணுமே இல்லை. 3 × 5 15, இங்கே 2 × 5 10, இங்கே 2 × 3 6. ஸோ அப்போ A/B/C பார்த்தோம்னா 10:15:10:6. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே ஒரே மெத்தட் தான். அது மூணாவது டைப் பாருங்க, A/7 = B/9 = C/11 எனில் A/B/C என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஏக்கான ரேஷியோ ஏக்கு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதான், அடுத்து பிக்கான ரேஷியோ பிக்கு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதான், சிக்கான வேல்யூ சிக்கு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதான். அப்போ 11. அப்போ A/B/C = 7:9:11. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.